85 யோசித்து பார்த்தபோது ஒரு 10 பேர் வரைக்கும் நான் பேசினேன். இவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு. அதில் ஒரு 2-3 பேர் இவங்க நல்லவங்களாம் நடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தெரியும். ஆனால் நான் பேசினா எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஜனங்கக்கிட்ட போய் இவங்க நல்லவங்களை போட்டு போடுங்க. நம்மளை ஆளக்கூடியவர்கள் நம்மை விட நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதில் அப்படி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1989 அப்போ அதிமுக 2-3 பிளவுபட்டது. அதிமுக ஜே, அப்புறம் அந்த 4 அணி அதெல்லாம் இருந்தபோது சரி இத்தனை பேர் நிற்கிறாங்க, நம்ம ஏன் சுயேட்சையாக நிற்கக்கூடாது, மயிலாப்பூருக்கு தானே சுயேட்சையாக நிற்போம் அப்படின்னு சொல்லி 89 நான் சுயேட்சையாக மயிலாப்பூரில் நின்னேன். என்னை எதிர்த்துன்னு சொல்ல மாட்டேன். மயிலாப்பூரில் அப்போது இன்னொரு சுயேட்சையாக நின்றவர் மிகப்பெரிய பிரபலம், தமிழ்நாட்டினுடைய இடைக்கால முதலமைச்சராக இருந்த திரு நெடுஞ்செழியன் அவர்கள். அவருக்கு சின்னம் தென்னை மரம். அதனால் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் தென்னை மரத்தை மாடலில் பண்ணி அதை கட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டே போவார். அப்போ தான் இந்த ரெட்டப்புறா, அதில் ரெட்டப்புறா நிற்கும்போது அதில் நமக்கு மயிலாப்பூரில் நின்ன வேட்பாளர் எப்போவுமே தண்ணி அது 3 விரல் கட்டுவார். அவருக்கு 2-3 தெரியாத மப்பு அந்த மாதிரி. அப்போல்லாம் வந்து ஓட்டு சீட்டு இது கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் பானை சின்னம். பானை சின்னம் கொடுத்தாங்க. அப்போ வந்து பார்த்துக்கம்மா ஓட்டு போடுங்கம்மா ஓட்டு பானை சின்னத்துலன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை மட்டும் கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணேன். நம்மளே சவுண்ட் இன்ஜினியராக இருக்கிறதுனால ஒரு 10 கேசட் ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்ட் பண்ணி கேசட்டில் வந்து கரெக்டாக 3 நிமிஷம் வரும். எல்லாருக்கும் வணக்கம், ஒரு 3 நிமிஷம் பொறுத்துக்கங்க இந்த சவுண்டை. இதனால் ஏதாவது இடைஞ்சல் ஏற்படுதான் மன்னிப்பு கேட்குறேன். நான் தான் எஸ்.வி. சேகர். நான் இந்த தொகுதியில் நிற்கிறேன். எம்எல்ஏங்கிறது ஒரு மெஜிஷியன் கிடையாது. உங்களுடைய குறைகளை சட்டமன்றத்துக்கு எடுத்து சென்று அதை நிவர்த்தி செய்ய முயற்சி பண்ணுவேன். லஞ்சம் வாங்க மாட்டேன். ஆர்த்தி தட்டில் போய் ஒரு 10 ரூபா கூட போட மாட்டேன். அது கடைசி வரைக்கும் நான் கடைப்பிடித்தேன். போட மாட்டேன்னா போட மாட்டேன். அதே சமயத்தில் ஒருத்தர்கிட்ட கூட 1 பைசா எந்த வேலைக்காகவும் நான் வாங்கினதும் கிடையாது. அவசியமும் எனக்கு இல்லை. கடவுள் அப்படி வைக்கல என்ன, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அப்போ நிற்கும்போது என்னுடைய ஆலோசகர், அரசியல் ஆலோசகர், அஸ்ட்ராலஜர் திரு பார்த்தசாரதி, ட்ரிப்ளிகேனில் இருந்தார். அவர் பார்சாதி கோயில் பக்கத்துலேயே பார்சாதி. அவர் பெரிய ஜோசியர். முகத்தை பார்த்த உடனே அவர் நம்ம என்ன ராசி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியவர். அவருடைய பொண்ணு மைத்ரேயி இப்போ பெரிய டான்ஸராக இப்போ ஃபேமிலியில் செட்டில் ஆகிட்டா. அந்த பொண்ணுக்கு ஒரு அப்போ 6-7 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. அந்த பொண்ணு சொல்லும், அப்பா பூச நட்சத்திரத்துக்காரர் வராருப்பா அப்படிங்கும். அந்த அளவுக்கு அந்த தேவகவுடா பார்சாதி அவர்களுக்கு ரொம்ப நல்ல நண்பர். நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமராக கொஞ்ச நாளைக்கு இருந்தார். அது இருந்த நேரத்தில் தேவ கவுடான்னு வச்சார். கவுடான்னு கவுத்துட்டாங்க அவரை. அதுதான். அப்புறம் சுப்பிரமணிய சாமி அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அதனால் எனக்கும் நல்ல நண்பர். நம்மளை பற்றி என்ன பேசிக்கிறாங்க மிஸ்டர் சேகர் அப்படிம்பார். இல்லை நீங்கள் ஆட்சியை கவுக்கிறேன்னு சொன்னீங்களா, ஆனால் எந்த வருஷம்னு சொல்லலையா, அதான் கன்ஃபியூஷனில் இருக்காங்க அப்படிம்பார். அப்படிம்பார். தெரியும், எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படிம்பார். அவர் ஒரு ஸ்டைல். அவர் வேறு ஒரு கோர்ட்டிலேயே சேலஞ்ச் பண்ணக்கூடியவர் எல்லாரையும். அந்த மாதிரியான அது அங்கே உட்காந்து நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவரை கேட்டேன், என்ன சார் தேர்தலில் சுயேட்சையாக நிற்கிறதுன்னு இருக்கேன், என்ன பண்ணலாம்? உங்களுக்கு அரசியல் இருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த தேர்தலை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன ஜெயிச்சிருவேன் நான். நீங்கள் ரொம்ப கௌரவமாக தோப்பீங்க அப்படின்னு. தோக்கிறதுல என்ன கௌரவமாக தோக்கிறது அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அப்புறம் அந்த தேர்தலில் நான் ஒரு பெரிய தொகை செலவழித்தேன். 8000 ரூபாய் மொத்தம். 8 இடத்துல மீட்டிங், ஒவ்வொரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் மீட்டிங் போடுவேன். மீட்டிங் போட்டு மீட்டிங் முடிஞ்ச நான் மாத்திரம்தான் ஸ்டேஜ் ஏறுவேன். ஒரே ஒரு மைக்கு தான் வச்சுருக்கோம், ஒரு சேர் கூட போட்டிருக்காது. நான் ஏறுவேன், ஆடியன்ஸ் கிட்ட ஒரு 45 நிமிஷம் பேசுவேன், வணக்கம் போட்டு இறங்கிடுவேன். பானை சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இறங்கிடுவேன். அந்த மீட்டிங்க்கு மைக்கு வச்சவரில், தம்பி அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நல்லா ரொம்ப நேர்மையாக இருக்கீங்க, காசுலாம் வேணான்றாங்க. அந்த மேடை போட்டவன் சில சமயம் பணம் வேண்டாம்னு சொல்லுவேன். போஸ்டர் அதில் போஸ்டர் 2000 ரூபாய்க்கு அடித்தேன். அப்போ பானை சின்னத்தில் ஓட்டு போடுவேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே நேர்மையான அரசியலுக்கு.
நான் பேண்ட் சட்டை போட்டுட்டு தான் வருவேன், வேஷ்டி கட்டிட்டுலாம் அசம்பிளிக்கு போக மாட்டேன். அதனால் மயிலாப்பூர் எம்எல்ஏ வேஷ்டி யாராவது உருவிட்டாங்கங்கிற கெட்ட பேர் உங்களுக்கெல்லாம் வராது. இப்படி தான் ஜனங்கள்கிட்ட பேசி என்னெல்லாம் உண்டோ செய்யலாம். அதுக்கு நடுவில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ வித்ட்ரா பண்ணிட்டா உனக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் தரதா சொல்கிறாங்க சில பேர். அப்போது ஒரு ஐடியா வந்தது. அப்போ நான் என்ன பண்ணினேன், மயிலாப்பூர்லேயும் நின்னேன், டி நகர்லேயும் நின்னேன். டி நகர்லேயும் நிற்கும்போது எதுக்கு 2 இடத்துல நிற்கிறேங்கன்னா, நான் ஒரு கேஸ் போட்டேன். இப்போது ஒரே ஒரு நபர் 2 தொகுதியில் நின்று அந்த 2 தொகுதியிலையும் ஜெயிச்சு இன்னொரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலை வந்தால் அந்த மொத்த செலவையும் அந்த நபர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ஒரு கேஸ் போட்டேன். ஹைகோர்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அவ்வளோதான். அது அப்புறம் போட்டதோட சரி. அதுக்கப்புறம் அதை எடுத்து அடியில் வச்சு எதற்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் செஞ்சேன். அதுக்கு நடுவில் 5 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய எங்கே நம்ம ஸ்லம்மு பாரதிய நகர் இருக்குது, சின்ன காரக்கோட்டை இருக்குது, எல்லா இடத்துலையும் இப்போ தண்ணி கஷ்டம்னாக்கா பம்பு செட்டு போட்டு கொடுத்துருவோம், இது பண்ணிவிடுவோம். 5 லட்ச ரூபா எனக்கு வந்தது. இது பண்ணிவிடும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 3 எனக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள் சில பேர் எப்படின்னா, ஜால்ரா அடிக்கிறவங்களே இல்லை, நான் எது பண்ணாலும் இல்லை நீ வேறு மாதிரி யோசிச்சு பண்ணு, இது கொஞ்சம் தப்பாக தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க தான். ஒன்று ஈவிஆர் மோகன், அடுத்தது ராம்ஜி. அந்த மாதிரி நமக்கு நிறைய க்ளோஸ் சர்க்கிள். டிஏ குமார். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து சொல்லிப்பேன். இப்போ எனக்கு இப்போது ஒரு கடைசி தம்பியாக கிருஷ்ணகுமார் அப்படின்னு, கிச்சாங்கிற கிருஷ்ணகுமார், நிறைய நம்ம ட்ரூப் லீடர். மச்சி ராமசாமி என்னோடையே தான் ட்ராவல் பண்ணான். குருமூர்த்தி, இவங்களாம் தான் நாங்கள் பீச்சில் உட்காந்துருப்போம். அந்த பக்கம் கலைஞர் அவருடைய அரசவை மீட்டிங் நடக்கும், நாங்கள் பாட்டுக்கு இந்த பக்கம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். என்ன படத்துக்கு, இந்த படத்துக்கு அட்வான்ஸை திருப்பி கொடுத்த, நீ பண்ணியிருக்க கூடாது. இல்லைடா இதான் நடந்தது. அப்படியா, அது கரெக்டு தான். அப்போ ஓகே தான், நல்ல வேலை முழு பணத்தையும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போது அந்த 5 லட்ச ரூபா வாங்கும்போது ஒருத்தன் கேட்டான், நீ 5 லட்ச ரூபாய்க்கு செய்கிற, 5 லட்ச ரூபா வாங்கினா 5 லட்ச ரூபாய்க்கு செஞ்ச, இதை யாரும் உனக்கு செக்காக கொடுக்க போகிறதில்ல, கேஷாக தான் கொடுப்பாங்க, ஏன்னா இதெல்லாம் அரசியல் பணம். அப்போ நீ 5 லட்ச ரூபாய்க்கு செய்யும்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கொடுத்த பணத்தில் 5 லட்ச ரூபாய்க்கு செய்கிறான்னா இந்த ஆள் மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்கணும், ஒரு 20 லட்சமாவது வாங்கியிருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அதுக்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது? டக்குன்னு வேணாம், இந்த 5 லட்ச ரூபா பணம் வாங்குறதே வேணாம், நம்ம ஜெயிச்சா நல்லது செய்வோம், இல்லையா நம்ம ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட் வழியாக என்ன நல்லது உண்டோ அதை செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நின்ன. மயிலாப்பூரை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல. மயிலாப்பூரில் அப்போது திரு சௌரிராஜன் அப்படின்னு ஒரு டாக்டர், அவர் நின்னார், காங்கிரஸில் அவர் நின்னார். அவர் மனைவி திருமதி சௌரிராஜன். அவங்களுடைய அனுராதா கிளினிக்கில் தான் என் மனைவியும் பிறந்தாங்க, என்னுடைய பொண்ணும் அங்கே தான் பிறந்தா, பையன் அங்கே தான் பிறந்தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான டாக்டர் அவங்க. ஸோ அதில் அங்கே தான் நான் பிறந்தேன். ஸோ நான் இப்போ ஐம் சாரி, அந்த இதில் என் ஃபேமிலிக்கு ரொம்ப அட்டாச்சான நர்சிங் ஹோம் அது. ஸோ எலெக்ஷனில் நின்ன ஆஸ் யூஷுவல் எனக்கும் டெபாசிட் போயிடுச்சு, நெடுஞ்செழியன் அவர்களுக்கும் டெபாசிட் போயிடுச்சு. ஆனால் பத்திரிகையில் வந்தது, நெடுஞ்செழியனை எஸ்வி சேகர் தோற்கடித்தார், நடிகர் எஸ்வி சேகரிடம் இடைக்கால முதலமைச்சர் நெடுஞ்செழியன் தோற்று போனார். இதுதான் கௌரவமான தோல்வி. தோத்தா கூட நம்மளை பற்றி பேச. ஆனால் தினத்தந்தியில் முதல் ஃபஸ்ட்டு பேஜ் எஸ்வி சேகருக்கு பானை சின்னம் அப்படின்னு கருத்து படம் போட்டாங்க. அது எலெக்ஷனில் என்ன ஆயிடுச்சு, நிறைய பூத்தில் என்னங்க அந்த அவருடைய சின்னம் இங்கே இருக்குது அதை எடுங்கன்னு சொல்லி அங்கே பாவம் அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்லாம் குடிக்க வச்சுருந்த பானை தண்ணியும் தூக்கி வெளில போட்டாங்க, சின்னம் போகக்கூடாது. அப்போ நான் கேட்டேன், காங்கிரஸுக்கு கை சின்னம் கொடுத்துருக்கீங்க, அப்போ அந்த கை சின்னத்தோடு தானே எல்லோரும் உள்ளே போகிறாங்க, அப்போ கையை வெட்டியாக உள்ளே அனுப்புகிறீங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் லெட்டர் எலெக்ஷன் கமிஷனருக்கு எழுதி கொடுத்தேன். அது அங்கே தான் இருக்கும், அவங்க ஆஃபீஸில் தான் இருக்கும், இல்லை ஒரு வேளை டேபிள் கீபிள் அழுக்காக இருந்து தொடச்சி போட்டாங்களான்னு தெரியும். இன்றைக்கும் வரைக்கும் நான் என்னுடைய கேள்வி அதுதான், ஒரு சின்னத்துடன் தேர்தல் பூத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னா
சின்னமே கை சின்னமாக வச்சிருக்கிற நீங்கள் எப்படி அந்த சின்னத்தை கொடுத்தீங்க? இதுக்கு தான் எனக்கு யதார்த்தவாதி வெகுஜன விரோதி அப்படின்னு பேர். அப்போது ஒரு சென்டிமெண்ட் உண்டு. அதாவது மயிலாப்பூரில் மாங்கல்லை மீட்டிங்கில் யார் கடைசியாக பேசுகிறாங்களோ அது அவங்க வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ட்டு அந்த லாஸ்ட் மீட்டிங், அதாவது நாளைக்கு சாயங்காலம் 5 மணியோட பிரச்சாரம் முடியுதுன்னா இன்றைக்கி நைட்டு, அது ராத்திரி 10 மணி வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா, அந்த டயத்தில் மாங்கொல்லையில் பேசணும். அப்போ என்ன சொல்லிட்டாங்க, அதை புக் பண்ணணுன்னா கரெக்டாக 7 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணணும். உடனே பெரிய பெரிய ஆட்கள்லாம் போய் புக் பண்ணுறதுக்கு எல்லா கட்சியிலையும் ஆட்கள் இருப்பாங்க. நம்ம ஒண்டி நிற்கிற ஆள் தனியாள் போனாங்க. அதுக்கப்புறம் நேராக அங்கே போனேன். கரெக்டாக 7 நாள் முடிஞ்சு 8வது நாள் முடிஞ்சு 7வது நாள் வரைக்கும் ராத்திரி 11:30 மணிக்கு நம்மளுடைய மயிலாப்பூர் ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு இன்ஸ்பெக்டரோடு பேசிகிட்டு இருக்கேன். நம்ம தான் வேட்பாளர் ஆச்சு, நல்லா சினிமா நடிகர் வேறு, அவர் நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது 12 அடிச்சுது. சார் 12 அடிச்சிடுச்சு, 7 நாளைக்கு முன்னாடி மாங்கொல்லை கேட்டிங்க, இந்தாங்க லெட்டர்னு டேட்டை போட்டு கொடுத்துட்டோம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ஒரு புத்திசாலித்தனத்துக்காகவே இதை உங்களுக்கு கொடுக்குறேன் சார். நம்ம கலெக்ட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் கார்த்தாலில் லெட்டர் போட்டு மாங்கொல்லை உங்களுக்குன்ட்டு அடி பறந்துடுறாங்க. கார்த்தால போனவங்க எப்படி சார் அவர் எப்படி சார் 12:05 வந்தார் சார் ராத்திரி. அது இன்றைக்கி கார்த்தால் தானே, ராத்திரி 12 மணிக்கே பிறந்துடுதுல. டயத்தை போட்டு கொடுத்துருக்காரு பாருங்கள், 12:05 இன்றைக்கி டேட் தானே போட்டிருக்காரு. இப்போ உங்களுக்கு முன்னாடி தானே அவர் வந்தார் அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, கலைஞர்லாம் நமக்கு நல்ல பழக்கம், ராமநாராயணன் படம் இருக்கிறதுனால, ராமநாராயணன் இதெல்லாம் இருக்கிறதுனால பழக்கம். அந்த இதில் என்ன பண்ணேன், அப்போது ராதிகா பிரச்சாரம் பண்ணணுங்கிறாங்க, அதனால் உங்களை விட்டு கொடுக்க சொன்னாங்க. இங்கே பாருங்கள், ஏற்கனவே குமுதத்தில் போட்டாங்க, நான் ஏதோ நம்மளுடைய திமுகவுடைய பி டீமு அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க, பினாமியாக நினைக்க வைக்கிறாங்க மயிலாப்பூர்லன்னு போட்டிருக்காங்க, அதனால் அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது சாரின்னு. கிட்டத்தட்ட 7000 பேருக்கு மேலே பெரிய கூட்டம். ஒரு சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு நடிகர் சுயேட்சையாக நின்ன தேர்தல்ங்கிற மாதிரியாக சொன்னாங்க. அதை இன்னும் நான் வெரிஃபை பண்ணி பார்க்கல. இதுதான் பெரிய கூட்டம், பயங்கர இது. 7-8 ரிப்போர்ட்டர்ஸு, ஐஎஸ்ஏஎஸ் எல்லாத்துலேயும் வந்தால் கூட ரிசல்ட்டு மாறி போச்சுங்கிறது வச்சுக்கோங்க. அப்போ தான் தெரிஞ்சது, ஒருவன் வெற்றி பெறுவதற்கு வெறும் புகழ் மட்டும் போகாது, கட்சி, சின்னம், கொடி எல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத எனக்கு உணர வைத்த ஒரு தேர்தல் அது.